வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 டாபிக்கை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, நேற்று ஈவேரா அவர்களுடைய நினைவு நாளா நேற்று போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். நினைவு நாளில் சில டிபேட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டிபேட்டு, ஈவேராவை பாஜக டே 1லேருந்தே கடுமையாக எதிர்ப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே பாஜகவுக்கு ஈவேராவை பிடிக்காது. ஆனால் நாம் தமிழர் கட்சி கடந்த காலத்தில் சீமானு ஈவேராவுக்கு ஆதரவான பல ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்காரு. இப்போ திடீரென நாம் தமிழர் கட்சியும் ஈவேராவை மிக கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து ஈவேராவுடைய நினைவு தினத்தின் போது சில பதிவுகளை ஷேர் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பதிவு என்னன்னா, நியூஸ் 7 இருக்காங்களே, அவங்க எங்கே விழுந்தா என்று பார்க்க வேண்டியதில்லை, எங்கே வழுக்கியது என்று பார்க்க வேண்டும். ஈவேரா சொன்னதாக நியூஸ் 7 நேற்று ஒரு நியூஸ் கார்டை வெளியிட்டிருக்காங்க. எனது எங்கே விழுந்தா என்று பார்க்க வேண்டியதில்லை, எங்கே வழுக்கியது என்று பார்க்க வேண்டும் அப்படின்னு ஈவேரா சொன்னதாக ஒரு கார்டு. இதுக்கு தான் பாஜக நாம் தமிழர் கட்சி என்ன பதிலடி கொடுத்துருக்காங்கன்னா, இதை ஆக்சுவலாக சொன்னது ஹென்றி வார்டு பீச்சர் அப்படிங்கிறவர் தான் இதை ஃபஸ்ட்டு சொன்னார். டோன்ட் லுக் வேர் யூ ஃபால் பட் வேர் யூ ஸ்லிப்டு அப்படின்னு சொன்னது ஹென்றி வார்டு பீச்சர். ஹென்றி வார்டு பீச்சருடைய காலகட்டம் 1813 1887. 1813 1887 ஹென்றி வார்டு பீச்சருடைய காலகட்டம். ஈவேராவுடைய காலகட்டம் 1879 1973. அதாவது ஹென்றி வார்டு பீச்சர் இறக்கும்போது ஈவேராவுக்கு வயசு எவ்வளோ தெரியுமா? 8 வயசு. 8 வயசுக்குள்ள ஈவேரா இந்த ஸ்டேட்மெண்ட்டை டெஃபினட்டாக கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரிஜினல் சொந்தக்காரர் யார்? ஹென்றி வார்டு பீச்சர். அவர் சொன்னதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ஈவேரா தான் சொன்னார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் எதுக்காக இப்படி பொய் செய்தி போடுறீங்க? திமுக அவங்களுடைய மீடியாக்களை விட்டு எதுக்காக இப்படி பொய் செய்தியை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நாம் தமிழர் கட்சி கொந்தளிச்சு பதிவுகள் போட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சம்பவம். ரெண்டாவது என்னன்னா, ஏற்காடு ஹேர்பின் பென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஹேர்பின் பென்ஸுக்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டியிருக்காங்க. வேலு நாச்சியார் வளைவு, இது மாதிரி முக்கியமான தலைவர்களுடைய பெயரை சூட்டி பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இதில் 8வது வளைவுக்கு தகடூர் அதியமான் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்பட்டிருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதை அந்த பேரை சேஞ்ச் பண்ணி தந்தை பெரியார் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சிருக்காங்க. உடனே நாம் தமிழர் கட்சி கொந்தளிச்சு அங்கே போய் அதெல்லாம் அப்படியே அழிச்சு மறுபடியும் தகடூர் அதியமான் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி அந்த பேனரை கொண்டு ஒட்டியிருக்காங்க. தகடூர் அதியமான் தமிழக மன்னர், அவருடைய பேரை எப்படி நீங்கள் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிராக கோஷங்கள்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த விவகாரம்லாம் நேற்று பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.